அப்பா 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 ஸ்கூல்ல ஸ்டாண்டப் காமெடி பண்றதுக்காக என்ன கூப்பிட்டுருக்காங்கப்பா. வெரி குட் மை சன், வெரி குட். நீதான் சின்ன வயசுல நல்லா ஜோக் பண்ணணும்னு சொல்லுவல, அதுல 4-5 ஜோக் ஏதாவது சொல்லுப்பா, நான் அப்படியே போய் நேம் எடுத்துப்பேன். 4-5 ஜோக் என்னடா, 40,000 ஜோக் சொல்லுவேன். 40,000 ஜோக் இருக்கா? என்னை பத்தி என்ன நினைச்ச? நான் சின்ன வயசுல ஜோக் சொல்லும்போது அப்படியே எல்லாரும் தாங்க முடியாதப்பா. ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, எப்படி? ஓகே, ஹாய் நண்பர்களே. நான் என்ன ஜீசஸ் அப்ப எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் தாண்டா, உங்களுக்குலாம் இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணவே தெரில. வெரி பேட், வெரி பேட். ஓகே, இப்போ இந்த ஜோக்கை கேள, ஐயோ வயிறு வலிக்க வலிக்க சிரிப்பேன். ஜோக்கை நினைச்சா எனக்கே சிரிப்பு வருது. அந்த ஜோக் என்னன்னா, ஆடியன்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு ஜோக் சொல்ல போறேன். ஜோக்கு ஜோக்கா? அதான் ஜோக்கு. ஜோக்கா? இப்ப சொன்னனே இதான் ஜோக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுடா, உங்களுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல. இதெல்லாம் அந்த காலத்துல நான் சொல்றப்போ. நெக்ஸ்ட் ஜோக்கு. டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? இப்போ அனிமல்ஸ் ஜோக் சொல்ல போறேன். அனிமல் ஜோக் சொல்றா? என்னப்பா பயம். ஒரு யானை காட்டுல இருந்து செம்ம ஃபாஸ்டா ஓடி வந்தான். அப்படியே தப்பு 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 எல்லாம் பண்ணான். அப்படியே ஓடி வந்து ஒரு பொட்டி கடை முன்னாடி நின்று என்ன வாங்கியிருக்கும்? மூச்சு வாங்கியிருக்கோம். எதுக்கு நீ செத்தனாய் பல்ல காட்டுற மாதிரி சிரிக்கிற? சரி நான் போறேன். எங்க போற? உட்காரு. என்ன 4-5 ஜோக் கேட்டா, இப்ப நான் 2வது ஜோக் கேட்க போறேன். இந்த 2 ஜோக்கை சொல்லியே இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு பாத்தியா? இன்னும் 2 ஜோக்கை சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் ஆடியன்ஸ்லாம் அப்படியே உழுந்து உழுந்து சிரிச்சு. அது அப்புறமா நடக்கும். இப்போ 3வது ஜோக். 3வதா? ஒரு எறும்பு ஜோக். 2 எறும்பு ஒரு வயர்ல ஃபாஸ்டா போயிட்டு இருக்கான். கொஞ்சோண்டு மழை பெய்யுதான். அப்ப வந்து 2 எறும்பு என்ன ஃபீலிங்ஸா? இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் ஃபீலிங். அதுல ஒரு எறும்பு செத்து போச்சா, இன்னொரு எறும்பு மட்டும் தப்பிச்சு போயிடுச்சான். அது எப்படி? தெரியல. உன்னால சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது கட்டை எறும்பு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். Hey, you know wood float in the water, science man. bro, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. கட்டை எறும்பு தண்ணியில மிதந்து போச்சா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரி? டைனோசர் காலத்துலலாம் அழிஞ்சு போன ஜோக்கை இப்போ சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானே. பூமர் பூமர். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சரிப்பா போதும்பா. இருடா, கடைசி ஜோக்கை கேட்டான்னு வச்சுக்கோயா, அவ்வளவுதான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. போதும்பா. இருப்பா லாஸ்ட் ஜோக்குப்பா. இப்போ மனுஷங்க கிட்ட வரோம். அனிமல்ஸ்ல இருந்து மனுஷன். ஒரு பையன் அவங்க அம்மா வந்து பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. சரி. அந்த பையனும் கடைக்கு போனான், பாலை வாங்கினான். திரும்பி வரும்போது ஒரு ஆரஞ்சு எடுத்து அந்த பால் பாக்கெட்ல போட்டானா. ஆரஞ்சு எடுத்து பால்ல போட்டானா? ஏன்? உன்னால தெரியாது. ஏன்? இதெல்லாம் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க அம்மா அவங்கள ஆரஞ்சு பாக்கெட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்களா. அது கிடைக்கல. என்ன பச்சை பால்ல என்ன பச்சை பாம்பு போடுவானா? இது கூட நல்ல ஜோக்கா இருக்கு. கண்டினியூ மை சன், கண்டினியூ. ஐயோ, இவன்கிட்ட தெரியாம இந்த ஜோக் கேட்டனே. யாரோ இவன் தலையில அடிச்சு நீ நல்லா ஜோக் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க போல.
தெரியாதனமா நான் தான் வந்து மாட்டினேன். ஸோ போதும்பா, நானே ஏதாவது ஜோக் சொல்லி எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஜோக் வேணாம்ப்பா. டேய் அப்போ ஸ்டாண்டப் காமெடி? வேணாம்ப்பா, நானே ஏதாவது சொல்லிக்கிறேன்ப்பா. அப்போ சிட்டப் காமெடி பண்ணுறேன்னு சொல்றியா? ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஓ, எங்க பாரு, இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும்.